என் குழந்தை நிக்க, நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் பண்ணா. ஒரு 6 மாசம் டிலே இருந்தது. மத்தது எல்லாமே நார்மலா பண்ணிட்டான். ப்ராபப்ளி உட்கார்றது, நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டிலேவா இருந்தது. இதனால அவனுக்கு ஸ்பீச் டிலே எதுவும் வருமா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? எஸ். கண்டிப்பா எந்த ஒரு குழந்தைக்கு நிக்கிறதுல, நடக்கிறதுல, தவழ்றதுல, இதுல எல்லாமே வந்து டிலே இருக்கோ, அந்த குழந்தைக்கு ஸ்பீச் டிலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காரணம், தலை நிக்கிறதா இருக்கட்டும், நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாமே இது ஒரு வாலண்டரி மோட்டார் கண்ட்ரோல். இந்த கிராஸ் மோட்டார் கண்ட்ரோல் இட்செல்ஃப் வந்து டிலேடு ப்ராசஸா இருக்கு. சரியான அளவுல வந்து ப்ராசஸ் ஆகல, அச்சீவ் ஆகல அப்படிங்கிறப்ப ஸ்பீச் வந்து ஓரோ மோட்டார் கண்ட்ரோலுக்கு கீழே வர்றது. ஸோ கிராஸ் மோட்டார் இனிஷியேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஓரோ மோட்டார் சைமல்டேனியஸாவே ஸ்டிமுலேட் ஆகும். அப்ப கிராஸ் மோட்டார்லயுமே டிலே இருக்குங்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு ஸ்பீச்ல டிலே வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்க குழந்தையுடைய டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் சரியா அச்சீவ் ஆகல அப்படின்னா இது ஒரு ரெட் ஃபிளாக் ஸ்பீச் டிலே வர்றதுக்கும். நீங்க உங்க குழந்தையுடைய நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே டிலேவா இருக்கும் பொழுதே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ஸ்கிரீனிங் எடுத்துக்கோங்க. நீங்க ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்கிரீனிங் எடுத்துக்கும் பொழுது உங்க குழந்தைய ஸ்பீச் டிலேல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி நீங்க சீக்கிரமாவே உங்க குழந்தைய பேச வைக்க முடியும். உங்களுக்கு ஸ்பீச் ரிலேட்டடாகவும் டெவலப்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.